வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அண்ணாமலைக்கு செக், எடப்பாடிக்கு ஷாக், பாஜகவிற்கு திக். 24 மணி நேரத்தில் தமிழக அரசியலிலேயே உலுக்கிடுச்சே திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழ்நாடு அரசியலில் நேற்று மாலை வரை 24 மணி நேரத்தில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. தமிழக அரசியலிலேயே உலுக்கும் விதமாக அடுத்தடுத்து முக்கியமான சம்பவங்கள் நடந்துள்ளன. அவை என்னென்ன சம்பவங்கள் என்று இங்கே பார்க்கலாம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் 2வது கட்ட நிர்வாகிகள் பட்டியல் நேற்று முன்னாள் மாலை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. இந்த நியமனங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஒப்புதல் அளித்ததாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழக பாஜக தலைவராக பதவி வகிக்கும் நயினார் நாகேந்திரன் கட்சி ரீதியாக சில முக்கிய நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளார். பொதுவாக புதிய தலைவர்கள் தங்கள் நிர்வாக வசதிக்கேற்ப கட்சி நிர்வாகிகளை மாற்றுவது வழக்கம். அந்த வகையில் நயினார் நாகேந்திரனுக்கு அண்ணாமலை நியமித்த நிர்வாகிகளை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டது. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பட்டியல் நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. இந்த நியமனங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஒப்புதல் அளித்ததாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இதில் நடிகை குஷ்பு மாநில துணைத் தலைவராகவும், சூர்யா இளைஞர் அணி தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் எஸ்.ஆர். சேகர் மாநில பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். கே.டி. ராகவன் மாநில பிரிவு அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் தமிழக பாஜகவில் மீண்டும் கே.டி. ராகவனுக்கு பதவி கிடைத்துள்ளது. 3 வருடங்களுக்கு முன்பு பாலியல் வீடியோ கால் புகாரில் பெயரில் இவரின் பதவி பறிக்கப்பட்டது. அண்ணாமலை இருந்தவரை இவர் ஓரங்கட்டப்பட்டு இருந்தார். அவருக்கு பதவி எதுவும் கிடைக்கவில்லை. அண்ணாமலைக்கு இவருக்கும் மோதல் என்றும் ஒன்று கூட கூறப்படுகிறது. இப்படி இருக்கும் நிலையில் அண்ணாமலை ஓரம் கட்டப்பட்ட நிலையில் கே.டி. ராகவனுக்கு பதவி கிடைத்துள்ளது. அதேபோல் அண்ணாமலைக்கு போட்டியாக கருதப்பட்ட வினோத் பி. செல்வம் வகித்து வந்த மாநில செயலாளர் பதவியில் மீண்டும் தொடர்ந்து பதவி ஏற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் முக்கிய பொறுப்புகளுக்கு அண்ணாமலைக்கும் எதிராக இருந்த பல நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அண்ணாமலை இருந்த காலத்தில் குஷ்புவும் கூட மாநில பதவிகளில் பெரிதாக பொறுப்புகளை பெறாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டார். இப்படிப்பட்ட நிலையில்தான் நயினார் நாகேந்திரன் இவருக்கு தேடி பதவியை கொடுத்துள்ளார். பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக பன்னீர்செல்வம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தலைமை கழகம் நிர்வாகிகளுடனான கூட்டத்திற்கு பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளர் பண்டுட்டி ராமச்சந்திரன் பேட்டியளித்தார். தற்பொழுது எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தமிழ்நாடு வந்தபோது அவரை சந்திக்க பன்னீர்செல்வம் அனுமதி கேட்டிருந்தார். ஆனால் பிரதமரை சந்திக்க அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பல வகை யூகங்கள் கிளப்பின. இப்படிப்பட்ட நிலையில்தான் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக பன்னீர்செல்வம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் நேற்று காலை முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார். காலையில் நடைபயிற்சி சென்றபொழுது முதல்வர் ஸ்டாலினை பன்னீர்செல்வம் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்துள்ளார். இதனையடுத்து ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் இல்லத்திற்கு நேரடியாக சென்ற ஓபிஎஸ் அவரை துணை முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வாசலுக்கே வந்து வரவேற்றார். ஸ்டாலின் ஓபிஎஸ் இடையேயான சந்திப்பு சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் உடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்தார். கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தரப்பு பேசினார்களா என்ற கேள்விக்கு இல்லை என்று ஒரே வார்த்தையில் மட்டுமே பதில் தெரிவித்திருந்தார். பன்னீர்செல்வம் முடிவால் அதிமுக கூட்டணிக்கு தென் மாவட்டங்களில் வர வேண்டிய முக்குளத்தோர் வாக்குகள் கடுமையாக சரியும். அதேபோல் டெல்டா மாவட்டங்களிலும் முக்குளத்தோர் கடுமையாக அதிர்ச்சி அடையும் வாய்ப்புகள் உள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்திற்கு நேற்று காலை செல்வதற்கும் முன்பு முதல்வர் ஸ்டாலின் தனது இல்லத்திற்கு வருகை தந்த தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் பிரேமலதா விஜயகாந்த் முதல்வர் உடல்நலம் குறித்து விசாரித்தார். மேலும்
சமீபத்தில் மறைந்த திமுகவின் மூத்த தலைவர் முத்துவின் மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலினிடம் பிரேமலதா விஜயகாந்த் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து ஆறுதல் கூறினார். இந்த சந்திப்பின் போது தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் தேமுதிக பொருளாளர் எஸ்.கே. சுதீஷ் ஆகியோரும் உடனிருந்தனர். இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் குறித்து கூட்டணி அமைப்பது குறித்தும் தேமுதிக இதுவரை எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை. கடந்த தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் இணைந்து தேமுதிக போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. வரும் ஜனவரி மாதம் நடைபெறும் கட்சி மாநாட்டில் கூட்டணி குறித்தான முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். இருவரும் அதிமுக பக்கம் செல்லாமல் திமுக பக்கம் வந்திருப்பது அதிமுகவிற்கு பெரிய சவுக்கடியாகவும் மாறியுள்ளது என்பதும் அரசியல் வட்டாரங்களில் பெரிதும் பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.